உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். என் பேர் அறிவந்திருங்க. இது தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் உத்தம்பாளையம் வட்டம் பேர் வச்சு ஓடப்பட்டி பேர் வச்சு வெள்ளையமான்ற ஊரில் இருக்குங்க. ஓகே. அவக்கடை பயிர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி அனுபவம் கிடைச்சது? இது எங்களுக்கு ரிலேஷன் மூலியமாக தாண்டிக்குடி பெருமாற ஏரியா, கொடைக்கானல் ஏரியா. கொடைக்கானல் தாண்டிக்குடியிலேருந்து பழம் வாங்கிட்டு வந்தீங்களா? பழம் எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க ஃப்ரீயாக. அவங்க ரிலேஷனுக்கு போயிருக்காங்க. கண்டு நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் நேச்சுரல் தான் வந்து போட்டு விட்டோம். இப்போ நல்லா 5 வருஷமாக காப்பு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. எதை நட்டு 5 வருஷமாக காய்க்கல. அதுக்கடுத்து காய் எப்படியும் ஒரு சீசனுக்கு 200 காய் ஆவரேஜ் நல்லா காய்க்கும். இந்த சீசன் மட்டும் தான் நல்லா இந்த அளவுக்கு தான் பழம். இப்போ வெயில் இந்த 2 நாள் 3 இந்த சீசன் பழமான பழம் தான் காய்ச்சி நல்லா டேஸ்ட்டாக விதை கட்டு தான் விதை தான் போட்டுருங்க. இது உங்களுக்கு இந்த பயிர் வச்ச பிறகு உங்களுக்கு என்ன இது மேலும் வைக்கணும்னு தோணுதா எப்படி? வைக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் 200 ரூபாய்க்கு மேலே கேட்டாங்க. உங்கள் கிலோ 200 ரூபா கேட்டாங்க. ஆனால் இது எங்களுக்கே நாங்களே 4 குடும்பம் ஒரு 4-5 குடும்பம் நம்மளுக்கே கொடுத்துருக்காங்க. இது விற்பனைக்கெல்லாம் இல்லை, நம்ம எது கொடுக்குறக்காக கொடுத்துருக்கோம். நல்லா இதே மாதிரி கண்டு வச்சு நல்லா இருந்தால் விற்பனை. ஸோ கிரவுண்டில் நல்லா வருது, நம்ம தேனியில் நல்லா வருது. கண்டிப்பாக நல்லா வருதுங்க. நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதே அங்கே கொடைக்கானலில் சாப்பிட்ட பழத்துக்கும் நம்ம ஏரியாவில் சாப்பிட்ற பழத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது லைவாக பிடிங்கி சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்குது. இன்னொன்று இதில் சதப்பற்று நிறையா இருந்துச்சு. விதை வந்து சின்னதாக இருக்குது. பெருசாகவும் விதை இது நல்லாவும் இருந்துச்சு. அங்கே கம்மியாக இருக்குது. இது என்ன வெரைட்டின்னு தெரியுமா? இல்லைண்ணே, சரியா பேருக்கு போட்டது. கண்டிப்பாக வளர்க்கணுன்றதுக்காக இல்லை, பேருக்கு போட்டது. அது நல்லா இருக்கு. இப்போ இந்த மரம் வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுண்ணா? 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கரெக்டாக சொல்லுங்கள். 6 வருஷமா? 6 வருஷம். இப்போ எத்தனை சீசன் காப்பு? நானே 3 சீசன் எடுத்தேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை சீசன்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை காய்க்குது? 2 தடவை காய்க்கும். ஒரு ஆவரேஜா ஒரு 100 கிலோ வைக்கலாமா? ஒரு சீசன் நல்லாவும் ஒரு சீசன் நார்மலாகவும். ஒரு ஆவரேஜா 100 கிலோ வைக்கலாமாண்ணா? 100 கிலோ வருமா இல்லை அதுக்கு மேலே வருமா? இல்லை, ஒரு சீசன் ரொம்ப கம்மியாக, ஒரு சீசன் நல்லா இருக்கும். இல்லை ஆவரேஜா ஒரு சீசனுக்கு 100 கிலோ வருமா? 100 கிலோனா 1 கிலோ 200 ரூபா வச்சாலும் 20,000 வச்சேன். நல்லா ஒரு மரத்துல 20,000 ரூபாய், தென்னை மரத்துல இதில் எதுவுமே வராது. வராதுங்க. ஆனால் ஒத்த மரம் இருக்கு, தோப்பா இருந்தாச்சுன்னா அது எவ்வளோ வருது. நம்ம விற்பனையெல்லாம் பண்ணிடுறோம். அந்த சரி வளர்த்துறோம், விற்பனையில் தான் நம்ம அதிகமாக. இல்லை அவகேடாவுக்கு வேர்ல்டு மார்க்கெட் இருக்கு, லோக்கலையுமே இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் ஆகிட்டு வருது. ஃபியூச்சரில் உங்களுக்கு இதை பற்றி இதை டெவலப் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இருக்கு போடணும். இப்போ ஒட்டுக்கண்டு நிறையா நான் முதல் கேள்விப்படலை, இப்போ தான் நிறைய கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச அவகேடா மரம் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல கீழே நீங்க தான் முதல்ல பயிர் பண்ணிருப்பீங்களான்னு நினைக்கிறேன். ஏரியா பக்கம் அங்கேயும் இருக்குண்ணா. நான் சொல்றது கிரவுண்ட்ல ஒரு அந்த மித்து வந்து கிரவுண்ட்ல வராது. அதுவும் இல்லாம நீங்க கொடைக்கானல் இருந்த வெரைட்டியே கொண்டு வந்து கீழே வச்சிருக்கீங்க. ஸோ அந்த வெரைட்டி இங்கே நம்ம மண்ணுக்கு நல்லா வருது. ஆனால் இந்த மாதிரி கிரீன் இலை வந்து கொடைக்கானல்லே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் மரத்தை போய் பார்க்கல. நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய மரங்களை பார்த்துருக்கேன். இவ்வளோ இலை இருக்காது. இலை வந்து அங்கே அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால, அதாவது குளிர்ச்சியை பார்த்துட்டு திடீர்னு வெயில் அடிக்கணும் மாறுறதுனால என்னன்னா இலையெல்லாம் ஊத்துத்துரும். ஆனால் நம்மள எப்பயுமே தண்ணி கொடுக்குறதுனால குளிர்ச்சியா இருக்கு. சரி வாங்க அடுத்து அந்த கண்டுகளை நம்ம போவோம். வணக்கம்ண்ணா. இந்த கண்டு இது அவகடா தானே? இது அவகடா தாங்க. இது வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? 1 வருஷம் ஆச்சு. இது விதைக்கண்டா? விதைக்கண்டு தான். எப்படி ஒட்டுக்கண்டுலாம் இல்லைங்க, விதைக்கண்டு தான். எப்படி உங்களுக்கு விதை கிடைச்சது? இது நம்ம சின்னமூர் பக்கம் அவுட்டரில் ஒரு ஜூஸ் கடை இருக்குங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்கினோம். வாங்கி நான் நடுவு பண்ணி வாங்கி வேணாம். அவங்க இப்போ நம்ம 2-3 ரகம் இருக்குன்னு சொன்னாங்க. இதில் ஓகே, அதில் இந்த ரகத்தை நாங்கள் போய் அவங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க, கொடுத்தோம். நாங்கள் அவங்ககிட்ட தான் விற்கணும். முத விற்றது அவங்ககிட்ட தான். அப்படியா? ஓகே. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த வெரைட்டி இருக்குது, இன்னொரு 2-3 வெரைட்டி இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னாங்க. இதை அவங்ககிட்ட என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்க? 200 ரூபாய்க்கு மேலே. இதே 240 ரூபாய்க்கு எடுத்தாங்க இவங்க. நம்ம சின்னமூர்லேயே லோக்கல்லே? ஆமாம் எடுத்தாங்க. அவங்க ஜூஸ் கடை வச்சு. எத்தனை கிலோ கொடுத்தீங்க அப்போ? 16 கிலோ கொடுத்தேன். 16 கிலோ ஒரு தடவை, ஒரு 50 கிலோ ஒரு தடவை. ஒரு பல்க் அமௌண்ட்டை பார்த்துருப்பீங்களா? நல்லா இருந்துச்சு. எந்த அதான் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு வருஷம் கண்டு இவரை தான் வளர்ச்சிருக்கோம். அவ்வளோதாங்க வந்துருச்சு. சரி அடுத்த கண்டு நம்ம இதில் இருக்குல்ல, அதை பார்ப்போம். இது 1 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆகும். 2 வருடம் ஆகும். இதுவும் விதை கண்டு தான். ஸோ 1 வருடம் வச்சு நடவு செஞ்சு 1 வருடத்துக்கு கண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு தான் growth அதிகமாக இருக்கு. டக்கு நல்லா வளர்த்திருக்குங்க. இதில் அந்த மருந்தடிப்புல அதிகமாக இல்லை, நல்லா தான் இருக்கு. எந்த இதுவுமே மெயின்டெனன்ஸ் கிடையாது. சும்மா சைடு கிராப் மாதிரி தான் நம்ம போட்டது.
அது நல்ல விலை இருக்கிறதுனால சரி இது இன்னொரு நான் 3 கண்டு 4 கண்டு போட்டு பார்ப்போம். ஏன் நீங்க தோட்டம் முழுக்க பயிர் பண்ண நீங்க விரும்பலையா? இல்லை பண்ணவே இல்லைங்க, ஃபியூச்சரில் பண்ணுவோம். எல்லாம் பந்தல் போட்டதுனால நீங்க இல்லாமல் இருக்கனால நம்ம இது இது இந்த இந்த தென்னை மரம் வரிசையில் ஃபுல்லாக நாங்கள் போட்டுருக்கோம். வாங்க அடுத்த கண்டை பார்ப்போம். இது 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கவாத்த ஆனா நீங்க காட்டுற எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா சீடு விதைக்கண்டு தான். ஒட்டுக்கண்டு கிடையாது. ஒட்டுக்கண்டுனா என்ன இது காய்ச்சிருக்கா சொன்னாங்க. எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, விதையில இருந்து தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய யூடியூப் நிறைய பார்க்குறப்ப தான் உங்களே நிறைய இது பார்த்தேன். நாங்கள் பார்க்குறப்ப தான் ஒட்டுக்கண்டு நிறைய இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு 10 கண்டு அந்த ஓரத்தில் வாங்குறப்ப ஒட்டுக்கண்டா வாங்கி போட்டுருக்கோம். வெரைட்டி நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒவ்வொரு யூடியூப் பார்க்குறப்ப தான் நிறையா தெரியுது. தேனி டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது பழம் கேட்டா நீங்க அனுப்பிச்சு வைப்பீங்களா? இப்போதைக்கு இல்லைங்க, இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு நம்மளுக்கே எங்க பையன் 2 பையன் இருக்காங்க. ஓகே, அவங்களே அதிகமா இந்த பழம் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுண்ணா? இல்ல நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் இருக்கு. டேஸ்ட் ஓகே. இன்னொன்று அவங்க ஐஸ்கிரீமுக்கு போறதை விட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ், அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் இருக்கு. அதே மாதிரி அந்த நல்லா கொலன்னு கெட்டியா இருக்கனால இதுல நல்லா டேஸ்டா இருக்கு. அவகேடோ ஜூஸ் ஒன்ஸ் குடிச்சிட்டான்னு சொன்னா அடுத்து ஐஸ்கிரீம் போறது இல்லைங்க, நல்லாவும் இருக்குது. புரியுது. ஸோ கிட்ஸ் குழந்தைகள் வந்து விரும்பி நல்லா சாப்பிடுறாங்க. எல்லாமே குழந்தைகள் தானே. குழந்தைகளாலே ஒரு அவகேடோ ஜூஸ் நானும் பார்த்துட்டேன். ஒரு தடவை குடிச்சிட்டா அடுத்தடுத்து குடிக்கணும்ன்ற எண்ணம் வருது. நீங்க மற்ற பயிர்கள்லாம் இன்னும் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா இல்லையா? அது துரியன், இந்த மாதிரி ரம்பூட்டான், லிச்சி இதெல்லாம் இருக்குல்ல. நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியலைங்க. சில விஷயங்கள் இப்போ தான் நாங்களே பார்த்து இனி நம்ம யூடியூப் சேனல் பார்க்க நீங்க நிறைய கத்துக்கிறீங்க. நிறைய இருக்கு பார்த்தேங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. ஏதாவது டவுட்னா